வணக்கம் தமிழ் மக்களே. தாவேகா கட்சி தலைவர் திரு விஜய் அவர்கள் இன்னைக்கு திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடுவதற்கு வேட்பு மனுவை தாக்கல் செஞ்சிருக்கிறாரு. திருச்சி கிழக்கு தொகுதியை எதற்காக திரு விஜய் அவர்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற கேள்வி பல பேருக்கு ஓடிட்டு இருக்கும். திருச்சி கிழக்கு தொகுதியில இருக்கிற வாக்காளர்களை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவர் ஏன் இந்த தொகுதியை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அப்படிங்கிற உண்மை எல்லாருக்கும் தெரிய வரும். திருச்சி கிழக்கு தொகுதியில தான் கிறிஸ்டியன்ஸ் மற்றும் முஸ்லிம்ஸ், அதாவது மைனாரிட்டிகளோட ஓட்டுகள் 30லேருந்து 36% ஓட்டுகள் இருக்குது. இதுலயும் குறிப்பாக கிறிஸ்டியன் வெள்ளாளர்கள் மற்றும் ஹிந்து வெள்ளாளர்கள் இங்க ரொம்ப அதிகமா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இங்க புதிய வாக்காளர்கள் 10லேருந்து 15% இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்கள் வருது. மைனாரிட்டிஸ், கிறிஸ்டியன்ஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் மற்றும் புதிய வாக்காளர்கள் இதை எல்லாத்தையும் சேர்த்தாலே 45லேருந்து 50% ஓட்டர்கள் இதில் வர்றாங்க. இப்போ இருக்கிற எம்எல்ஏ கூட கிறிஸ்துவ சமுதாயத்தை சேர்ந்தவர் தான். அதனால தான் திரு விஜய் அவர்கள் இந்த தொகுதியை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. உண்மையிலேயே இவர் திமுகவை எதிர்த்திருக்கணும் அப்படின்னு சொன்னா திமுகவில் திரு KN நேரு அவர்களோட தொகுதியிலையோ இல்ல திரு அன்பில் பொய்யாமொழி அவர்களோட தொகுதியிலையோ நின்று இருக்கலாம். அதை விட்டுட்டு கிழக்கு தொகுதியில நிக்கிறதுக்கு காரணம் வேற ஒண்ணுமே கிடையாது. கிறிஸ்துவ சமுதாயம் அதிகம் இருக்கிற அந்த ஒரே காரணத்துக்காகத்தான். திரு விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடுவதற்கு அரசியல் காரணமும் கிடையாது, கொள்கை காரணமும் கிடையாது, சமூக காரணம் மட்டும்தான். அதாவது கிறிஸ்டியன் மற்றும் முஸ்லிம் சமுதாயங்கள் அதிகம் இருக்கிற ஒரே காரணம்தான். நன்றி மக்களே.